சற்று முன் கிடைத்த செய்தி. மத்திய அமைச்சரும் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சற்று முன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். இவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மத்திய அமைச்சரும் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சற்று முன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். இவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதாவது இன்று எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பியூஷ் கோயல் சற்று முன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். மத்திய அமைச்சரும் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சற்று முன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். இவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமியையும் ஆளுநரையும் சந்திப்பதற்காக சென்னை வருகை தந்துள்ள மத்திய அமைச்சரும் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். இவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். சற்று முன் கிடைத்த செய்தி. மத்திய அமைச்சரும் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சற்று முன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். இவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இவர் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு சென்று உணவருந்துவிட்டு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் இது குறித்த முக்கிய முடிவு இன்றைக்கு எடுக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சற்று முன் கிடைத்த செய்தி. மத்திய அமைச்சரும் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சற்று முன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். இவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பியூஷ் கோயல் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். அவருக்கு பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் பாஜக சார்பில் தமிழக தேர்தல் பொறுப்பாளர்களாக பியூஷ் கோயல் உள்ளிட்ட மூவரை நியமனம் செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் இணை பொறுப்பாளர்கள் ஆகியோர் ஏற்கனவே கமலாலயம், அதாவது பாஜக தலைமை அலுவலகம் வந்த நிலையில் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். அவருக்கு பாஜக சார்பாக மூத்த நிர்வாகிகள் எல் முருகன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து அவர் கமலாலயத்தில் நடைபெற உள்ள மைய நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக பாஜக எந்த முறையில் தேர்தலை கையாள வேண்டும், அதே போன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பாக மைய நிர்வாகிகள் குழு கூட்டமானது பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கு பெறுவார்கள் என்றே கூறப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அதிமுகவுடன் ஏற்கனவே பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு, அதே போன்று கூட்டணியை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பின்பும் அங்கு அவருக்கு மத்திய அமைச்சருக்கு வழங்கப்பட உள்ள உணவு விருந்தில் அவர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னாக இன்று மாலை தமிழக ஆளுநர் RN ரவியை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து பேச உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தொடர்ந்து இன்றைய தினம் பியூஷ் கோயல் அவர்களின் நேரடி காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமின்றி தொடர்ந்து இன்றைய தினம் அவர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள் தொடர்பான தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.